இருவருமே தனிநாடு கேட்பவர்களாக இல்லை. சுயாட்சி என்கின்ற வரையறைகள் நின்று கொண்டுதான் தங்களுடைய போராட்ட அலகுகளை மாற்ற வேண்டும் என்று கூறுகின்றார்கள். ஊடகங்களுக்கு வரும் பொழுது சில உணர்ச்சி வசமான கருத்துக்களை கூறினாலும் அவர்களுடைய நிலைப்பாடு என்பது இந்த இலங்கை அரசின் வரையறைக்குள் உள்ள ஆளுமைகளை எவ்வாறு கைப்பற்றுவதில் அதன் மூலமான பயன்பாடுகளை எவ்வாறு பெறுவது போன்ற நிலையில் தான் இருக்கின்றது. அனைத்து தரப்புகளிலும் யாருமே அந்த அங்கே உள்ள பாதிக்கப்பட்ட மக்களையோ அல்லது பாதிப்புகளின் பலன்களை வெளிக்கொணர்வதையோ அல்லது இந்த சர்வதேச விசாரணை குறித்த அக்கறையோ அந்த நிலைகளில் இருந்து மாற்றம் பெற்றதான ஒரு சூழலை அவர்கள் தாங்களாகவே வெளிப்படுத்துகின்றார்கள். இந்த மனித உரிமை ஆணையாளர் வருகின்ற ஐக்கிய நாடுகளின் இந்த சர்வதேச விசாரணைக்கு நாங்கள் ஒத்து ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்றிருந்தால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் சுமந்திரனும் கலந்து கொண்ட சந்திப்பு என்பது வெற்றி நிறைந்ததாக மாறியிருக்கு. ஆனால் அங்கே அவர்கள் அதனை பெரிதாக பொருட்படுத்துவதாக இருந்திருந்தால், அதாவது மக்கள் நலத்தை மேம்படுத்துவதாக இருந்தால் விட்டு கொடுப்புகள் என்பது தாராளமாக இடம்பெறலாம். அங்கே அதைவிட அந்த அரசியல் ராஜதந்திரத்தில் யார் பெரியவன் என்கின்ற நிலை எட்டுவதைத்தான் அவர்கள் மையமாக கொண்டிருந்தார்கள். அது கவலைக்குரிய விடயம். ஆனால் அதைத்தான் கூறுகின்றேன், இது ஒரு துரதிர்ஷ்டவசமான சம்பவம். இது அதாவது இரண்டு தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகள் இணைய வேண்டிய நேரத்தில் அவை பிரிந்து பிளவுபட்டு செல்வதால் ஏற்படுகின்ற ஒரு வெளிப்படையான ஒரு வெட்கக்கேடான நிலைமையாக பார்க்க வேண்டும் என்று சொன்னார். இங்கே தமிழரசு கட்சியில் அவ்வாறான செயற்பாட்டிற்கான நாயகனாக ஸ்ரீதரன் அவர்கள் இருந்தாலும் அவருடைய குரல் என்பது தற்பொழுது மௌனமாக கடந்து செல்கின்ற நிலைப்பாட்டில் தான் இருக்கின்றது. அதாவது சிவஞானம் மற்றும் சுமந்திரன் அவர்கள் இந்த நிலைப்பாடுகளை முன்னோக்கி செல்வதில் இது ஒரு மௌன போர் அங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றதா அல்லது சில விடயங்கள் வெளிவரலாம் என்கின்ற நிலையில் பயத்தில் இவ்வாறு செயற்படுகள் நடைபெறுகின்றதா என்பது தெரியவில்லை. அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேட்கறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கிறேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? கேஷ் பாயிண்ட் கரன்சி எக்ஸ்சேஞ்ச், செக் கேஷிங், கேஷ் ஃபார் கோல்ட், கோல்ட் லோன்ஸ் அனைத்துக்கும் கேஷ் பாயிண்ட். FM 101.3 CMR தமிழ் FM அலைகளில் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் இன்று இலங்கை நிலவரம் மீண்டும் சூடுபிடித்திருக்கின்ற ஒரு சூழலை பார்க்கின்றோம். புலம்பெயர் நாடுகளிலும் சரி, அதே நேரத்தில் தாயகத்தில் இருக்கின்ற மக்களிலும் சரி, பல்வேறு விமர்சனங்களை தெரிவிக்கின்ற ஒரு பொழுதாக இந்த பொழுது அமைந்திருக்கின்றது. காரணம், தமிழரசு கட்சி மற்றும் ஏனைய கூட்டுக்கள் ஒன்றிணையுமா என்ற கேள்வி எழுப்பப்படுகின்றது. அதே நேரத்தில் ஜனநாயக மக்கள் முன்னணி ஊடாக தேசிய கூட்டணிக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கின்றன. இந்த கூட்டணியில் தமிழரசு கட்சியை இணைய வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருப்பதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இன்றைய தினம் தெரிவித்திருக்கின்றார். இதே நேரத்தில் டாக்டர் தேவானந்தா அவர்களை சந்தித்து தமிழரசு கட்சி பேச்சுக்களில் ஈடுபட்டு வருவது விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கின்றது. அதே போன்று டாக்டர் தேவானந்தா அவர்கள் தெரிவித்திருக்கின்ற தகவலின் அடிப்படையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான குழுவினரும் தங்களோடு சந்தித்து தமது ஆதரவை பெறுவதற்கான முயற்சியில் கோரிக்கையாக சில விடயங்களை முன்வைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதற்கான நேரம் இன்னமும் சரிவரவில்லை என்ற ஒரு தகவலையும் தன்னுடைய ஊடக சந்திப்பில் தெரிவித்திருக்கின்றார். இந்த சூழலில் தான் இது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கின்றது. இப்பொழுது இது குறித்து இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் சர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், தமிழ் மக்கள் ஆதரவை பெற வேண்டும் என்றால், தமிழ் மக்களுடைய ஆதரவை பெற வேண்டும் என்றால் தமிழ் அரசியல்வாதிகள் ஒன்றிணைய வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம் என்று அவ்வப்போது சொல்லப்பட்டு வருவதை பார்க்கின்றோம். தேர்தல் காலங்களில் இந்த பேசுபொருள் என்பது அதிகமாக பேசப்பட்டு வருவதும் பின்னர் தேர்தல் முடிந்தவுடன் அது கிடப்பில் போடப்படுவதும் ஒன்றாக இருந்தது. ஆனால் இப்பொழுது நிலைமை மாறி தேர்தல் முடிவடைந்த பின்னர் இப்பொழுது உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் ஆசனங்களை பெறுவதற்கான முயற்சியில் ஆட்சி அமைக்கும் ஒரு பொறுப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற முனைப்பில் இந்த கட்சிகள் இப்பொழுது முண்டியடித்துக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கொள்கைகளை கடந்து அரசியல் ரீதியாக இணக்க அரசியலில் தாங்கள் இணைவோம் என்ற ஒரு முயற்சி என்பது தமிழ் இனத்தை பொறுத்தவரையில் எவ்வாறு பார்க்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஏனென்றால் யாருடனும் கூட்டு சேரலாம் என்ற ஒரு நிலை இருந்திருந்தால்
முன்னைய காலங்களில் பலரோடு கூட்டு வைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அப்போது இவ்வாறான விடயங்கள் பேசப்பட்ட பொழுது அவர்கள் துரோகிகளாகவும் அல்லது அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்களாகவும் அவர்களை புறக்கணிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளும் தமிழ் மக்களால் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த நிலை என்பது இப்பொழுது மாறி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. யதார்த்தத்தை அரசியல்வாதிகள் புரிந்திருக்கின்றார்களா அல்லது மக்கள் இவர்களை விரட்டி அடிப்பார்களா? உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது? இல்லை, இப்பொழுது இவ்வாறு கூறலாம். போரின் பொழுதான காலத்தின் பொழுதான இவர்களது செயற்பாடுகள் என்பன அது என்றுமே அழியாத செயற்பாடுகளாகத்தான் இருக்க போகின்றன. அவற்றை மறுதளிப்பதற்கான வழிகள் இல்லை. ஆனால் அவர்களுடைய அந்த நேரிய வாழ்வாதாரத்திற்கான அல்லது தங்களுடைய தப்பித்தலுக்கான வழியாக கூட அவர்கள் அதனை கையாண்டார்கள் என்கின்ற ஒரு கருத்தியலுக்குள் செல்கின்ற நிலை இப்பொழுது காணப்படுகின்றது. அதாவது மாற்று கருத்துள்ளவர்களாக பார்க்கப்படுகின்ற நிலைக்கு மாறுகின்ற நிலையில் தமிழ் கட்சிகள் இருப்பதைத்தான் தமிழரசு கட்சியோ அல்லது தமிழ் காங்கிரஸோ செய்கின்ற விடயங்கள் காட்டி நிற்கின்றன. அங்கே இப்பொழுது அவர்களுடைய புரிதலாக குறிப்பாக இவ்வாறு பார்க்கலாம். அண்மையிலே பொன் சிவகுமாரன் அவர்களின் நினைவு தினம் கொண்டாடப்பட்ட பொழுது அவரது நினைவு தூவிக்கு மாலை அணிவிக்கின்ற நிகழ்வில் டக்ளஸ் தேவானந்தா, சுரேஷ் பிரேமச்சந்திரன் உள்ளிட்ட அனைவருமே ஒன்றாக இணைந்து செயற்பட்ட ஒரு நிகழ்வை காணக்கூடியதாக இருந்தது. இது அங்கே ஒரு கருத்தியல் மாறுபாடு அல்லது மாற்று கருத்துக்களை கருத்துக்களாக இருப்பதாகவும் மனிதர்களை விமர்சிக்கின்ற செயற்பாடுகள் என்று தவிர்ப்பதாகவும் இருக்கின்றது. ஆனால் இதற்காக இடம்பெற்ற குற்றங்களோ அல்லது இடம்பெற்ற சம்பவங்களோ அந்த விசாரிக்கப்படாமல் போகின்ற மலினமான ஒரு தன்மையை கூட இந்த அரசியல் தலைவர்கள் சில வேளைகளில் எட்டக்கூடிய சாத்தியங்களை இவ்வாறான முயற்சிகள் ஏற்படுத்துகின்றன. இருந்த பொழுதிலும் இதற்கான முதலாய காரணம் இந்த தமிழ் தேசியம் பேசுகின்ற அரசியல் கட்சிகளிடையான கபடத்தனமான பிரிவு. கபடத்தனமான பிரிவு என்றால் ஒருவரை ஒருவர் முந்தவிடக்கூடாது என்பதற்காக நிச்சயமாக அவை இரண்டு சட்டத்தரணிகள் என்று கூறலாம். அவர்கள் இருவருக்கும் இடையேயான ஒரு நிழல் போட்டி என்பது அந்த பிளவை பெரிவுபடுத்தியதாகவும் தமிழரசு கட்சி என்பது இப்பொழுது சிதறுண்டு தமிழரசு கட்சியிலிருந்து 2-3 பிரிவுகளாக மக்கள் என்பதை விட மன்னிக்க வேண்டும் கட்சி உறுப்பினர்கள் வெளியேறிய பொழுதும் அது ஒரு உயிர்த்தல் என்கின்ற நிலையில் இருக்கின்ற நிலையில் இவர்களிடையான இந்த பேச்சுவார்த்தைகளின் பொழுது அதனை ஒரு பிரபல்யப்படுத்தாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கஜேந்திரகுமாரும் சுமந்திரனும் கலந்து கொண்டு பேச்சுவார்த்தையில் இந்த விடயம் குறித்து ஒரு இணக்கப்பாட்டிற்கு வருவதற்கான முயற்சியை மேற்கொள்கின்ற பொழுதும் அவர்களிடையே அந்த ஒற்றுமை என்பது ஏற்படாத மறுகணமே இந்த கஜேந்திரகுமார் அவர்கள் யாரை விமர்சித்தார்? சங்கு கட்சி, அதாவது அவர்கள் தமிழ் அவருடைய பேர் எனக்கு உடனே வரவில்லைறாம். அந்த சங்க சின்னத்தில் பொது வேட்பாளராக போட்டியிட்டவர்கள் அந்த நேரத்தில் அவர் கூறியிருந்தார் அரியநேத்திரன் போட்டியிட்ட பொழுது அந்த அமைப்பு அதாவது ஸ்ரீதரன் மன்னிக்கவும் ஸ்ரீகாந்தா மற்றும் சுரேஷ் பிரேமச்சந்திரன், சித்தார்த்தன் அனைவரும் இணைந்து ஏற்படுத்திய அந்த பொதுக்கூட்டு அவர்களுடன் ஒரு ஒப்பந்தத்திற்கு சென்ற நிலை இருந்தது. அவர்களை கூட விமர்சித்திருந்தார்கள். எவ்வாறென்றால் ரணில் விக்ரமசிங்கா வெல்வதற்காகத்தான் இவ்வாறான ஒரு வேட்பாளரை கொண்டு வருகின்றார்கள், இது தேசியத்திற்கு முரணான செயற்பாடு என்கின்ற ஒரு பட்டவர்த்தனமான வெளிப்பாட்டை மேற்கொண்டிருந்தார். அதே நிலையில் இப்பொழுது இருக்கின்ற நிலைப்பாட்டின் பிரகாரம் நிச்சயமாக இவர்களில் ஒரு பகுதி ஆட்சி அமைக்க வேண்டுமானால் இபிடிபி என்கின்ற இந்த ஈழ மக்கள் ஜனநாயக முன்னணியுடன் அவர்கள் ஒரு இணக்கப்பாட்டிற்கு செல்வதற்கான நிலை ஏற்பட்டிருக்கின்றது என்றால் இவர்களிடையே ஒற்றுமை வரவில்லை. குறிப்பாக இப்பொழுது தமிழ் அரசு கட்சியும் தமிழ் மக்கள் தேசிய முன்னணி எனப்படுகிற தமிழ் காங்கிரசும் இணையமாக இருந்தால் அது ஒரு பெரும்பான்மை பலம் உள்ள ஒரு மாவட்ட அல்லது மாகாண நிழலரசுகளாக இருக்கலாம். மாகாண சபைக்கு உட்பட்ட நகராட்சிகள், இவை நகராட்சிகள், அந்த முனிசிபாலிட்டிஸ், அதாவது நகராட்சிகளுக்குரிய இந்த நடவடிக்கைகளை எடுப்பதன் மூலம் தங்களுடைய உள்ளூர் அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். ஆனால் இவர்கள் இருவருக்கும் இடையேயான இணக்கப்பாடு என்பது எட்டாத நிலையிலும் மற்றும் இப்பொழுது இவர்களே பிளவுபட்டு வேறு கூட்டணிகளை அமைப்பது போன்ற நிலையில் ஏற்படுகின்ற இந்த
தொய்வு நிலை என்பது இவ்வாறாக இந்த ஈழ மக்கள் ஜனநாயக முன்னணியை நாடி செல்ல இரு தரப்பையும் இப்பொழுது டக்ளஸ் தேவானந்தாவின் கருத்துப்படி இரண்டு தரப்பினரும் தங்களை அணுகியதாக கூறியிருக்கின்ற ஒரு தகவலானது நிச்சயமாக இந்த தமிழ் தேசியம் என்றால் என்ன என்பதனுடைய வரைவிலக்கணத்தை மாற்றுவதாக அல்லது முன்ன நாள் போராளிகள் அல்லது முன்னர் போராட புறப்பட்டவர்களும் தமிழ் தேசியத்தின் பால் ஈர்க்கப்பட வேண்டும் என்கின்ற கருத்தியல் மாறப்படுகின்றதா என்கின்ற ஒரு கேள்வியும் வருகின்றது. குறிப்பாக அனைவரும் இணைய வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தியல் இருந்த பொழுதிலும் அது இப்பொழுது சுயநலத்திற்காக அல்லது தங்களுடைய தக்க வைப்பிற்காக இடம்பெறுவது போன்ற ஒரு தன்மையை காணக்கூடியதாக இருக்கின்றது என்றால் மக்களின் தீர்ப்பாயம் என்பது அல்லது மக்களின் வாக்கு தீர்ப்பு என்பது பாராளுமன்ற தேர்தலின் பொழுது டக்ளஸ் தேவானந்தா அவர்களை அந்த பாராளுமன்ற பதவியில் இருந்தே விரட்டி அடித்திருந்தது. ஆனால் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியை பொறுத்தவரையில் இதுவரையும் தமிழ் தேசிய கட்சிகளினால் ஒரு பிரச்சார பொருளாக பயன்படுத்தப்பட்டதை பார்க்கின்றோம். இவர்கள் ஒட்டுக்குழுக்கள், அதே நேரத்தில் அரசாங்கத்தோடு சேர்ந்து இயங்குபவர்கள், இவர்களோடு தமிழர்கள் பயணிக்க முடியாது, ஆகவே எங்களுக்கு வாக்களியுங்கள் என்ற ரீதியில் தான் தமிழர் பிரதேசங்களில் வாக்கு சேகரிக்கும் பணியில் இவர்கள் ஈடுபட்டார்கள். எந்த அடிப்படையில் இப்பொழுது கூட்டு சேர்வதற்கு இவர்கள் முற்படுகிறார்கள்? இதனை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? அதைத்தான் கூறுகின்றேன். இது ஒரு துரதிர்ஷ்டவசமான சம்பவம். இது அதாவது இரண்டு தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகள் இணைய வேண்டிய நேரத்தில் அவை பிரிந்து பிளவுபட்டு செல்வதால் ஏற்படுகின்ற ஒரு வெளிப்படையான ஒரு வெட்கக்கேடான நிலைமையாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால், சரி, இவ்வாறான ஒரு நிலை தொடர்ந்தால் எதிர்காலத்தில் முன்னாள் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து விலகப்பட்ட கருணா அமான் மற்றும் விநாயகமூர்த்தி முரளிதரன், அதே போன்று பிள்ளையான் போன்றவர்களும் அவர்கள் கிழக்கு மாகாணத்தில் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துகின்ற பட்சத்தில் ஒரு இணக்க அரசியலில் நாங்கள் பயணிக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டால் அவர்களோடும் சேர்ந்து இயங்குவதில் என்ன வித்தியாசம் இருக்க போகிறது? இல்லை, இப்பொழுது இங்கே உள்ள பிரச்சனை என்னவென்று சொன்னால், அவ்வாறான ஒரு நிலைக்கு செல்வதற்காக இருந்தால் மக்கள் அணியை அவர்கள் அவ்வாறு பெற வேண்டும் என்கின்ற கோரிக்கை இருக்கிறது. அவ்வாறானால் இவர்கள் அதாவது பிரிந்திருந்து மக்களிடையே வெற்றி பெற்று விட்டு வெற்றி பெற்ற பிறகு ஒன்று சேர்வது என்பது ஒரு கபடத்தனமான அரசியல். அல்லது அவர்கள் தேர்தலுக்கு முன்னான ஒரு கூட்டை அவர்கள் அறிவிக்க வேண்டும். அவ்வாறு அறிவித்து செயற்படுவது என்பது அவர்களுக்குரிய ஒரு ஆரோக்கியமான ஜனநாயக முறையாக இருக்கும். ஆனால் இவ்வாறான நிலைமை தொடருமா அல்லது இது சாத்தியப்படுமா? அதாவது ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கின்ற பொழுதே இவ்வளவு கலகமான நிலைமை இந்த புலம்பெயர்ந்த ஊடகங்களிடையே ஏற்பட்டிருப்பது என்பது அங்கே இப்பொழுது இவ்வாறு பார்க்கலாம். நான் அதாவது வீரகேசரியோ தினக்கரோ அல்லது அங்குள்ள உள்ளூர் பத்திரிகைகளோ இதை பற்றி பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை. ஆனால் இங்கே ஒரு விடயம் இருக்கின்றது. இப்பொழுது ஐக்கிய நாடுகள் அவையின் மனித உரிமை அமைப்பின் தலைவர் அவர்கள் இந்த மாதம் அங்கே ஒரு விஜயத்தை மேற்கொள்ள இருக்கின்ற நிலையில் இந்த தமிழ் கட்சிகள் எவ்வாறு செயற்படுகின்றன அல்லது எவ்வாறு இருக்கின்றன என்பது நிச்சயமாக இந்த தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு பரப்பால் மிகவும் கவலையாக உள்நோக்க வேண்டிய விடயம் என்னென்றால், ஆணித்தரமாக இது ஒரு செய்தியை கூறி நிற்கின்றது. அவர்களை பொறுத்தவரையில் இப்பொழுது மாற்றத்திற்கு எப்பொழுதோ தயாராகிவிட்டார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மற்றது அவர்கள் இருவருமே தனிநாடு கேட்பவர்களாக இல்லை, சுயாட்சி என்கின்ற வரையறைகள் நின்று கொண்டுதான் தங்களுடைய போராட்ட அலகுகளை மாற்ற வேண்டும் என்று கூறுகின்றார்கள். ஊடகங்களுக்கு வரும் பொழுது சில உணர்ச்சி வசமான கருத்துக்களை கூறினாலும் அவர்களுடைய நிலைப்பாடு என்பது இந்த இலங்கை அரசின் வரையறைக்குள் உள்ள ஆளுமைகளை எவ்வாறு கைப்பற்றுவதில் அதன் மூலமான பயன்பாடுகளை எவ்வாறு பெறுவது போன்ற நிலையில் தான் இருக்கின்றது. இது மக்கள் ஜனநாயக கட்சியை பொறுத்தவரையில் அவர்கள் தங்களுடைய கட்சி உறுப்பினர்களோடு கலந்தாலோசித்து இதுக்கான முடிவை எடுக்க இருப்பதாக செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கூறியிருக்கின்றார். எவ்வாறான ஒரு முடிவை அவர்கள் எடுப்பார்கள் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? காரணம், இது ஒரு முக்கியமான நகர்வாகவும் இருக்க போகிறது. ஒரு கிங் மேக்கராக டக்ளஸ் தேவானந்தா தன்னை மாற்றுவதற்கு இந்த விடயத்தை கையில் எடுத்துக் கொள்வாரா? நிச்சயமாக அவர்களை பொறுத்தவரையில் இது தெளிவுபடுத்தலுக்கு பெரிதும் உதவும். அதாவது தாங்களும் தமிழ் தேசியம் சார்ந்தவர்கள் என்பது
குறித்த ஒரு நிலைப்பாட்டிற்கு மீண்டும் வருவதற்கு அல்லது அதே பரப்பில் பயணிப்பதற்கு ஒரு ஆழமாக உதவும். குறிப்பாக இப்பொழுது அந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த பொன் சிவகுமாரன் அவர்களுடைய நினைவு தினத்தில் அந்த நடைபெற்ற நிகழ்வில் உரையாற்றுகின்ற பொழுது தமிழ் தேசியத்தை மையப்படுத்திய ஒரு உரையாக இவர்களது உரையில் இருந்தது அனைவருடைய. எனவே அவர்களை பொறுத்தவரையில் தெரிந்த விடயம் என்னவென்று சொன்னால், நிச்சயமாக தமிழ் தேசியத்தின் பால் தான் மக்கள் இருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய வாக்குகளை இப்பொழுது நாங்கள் இந்த விவகாரத்தை மிகவும் இலகுவாக எவ்வாறு பார்க்க வேண்டும் என்றால், வாக்குக்கான வேட்டைகள் தான் நடக்கின்றன, அல்லது எவ்வாறு பதவிகளை பெறுவது என்பதற்கான நிகழ்ச்சிகள் தான் நடக்கின்றன. அனைத்து தரப்புகளிலும் யாருமே அந்த அங்கே உள்ள பாதிக்கப்பட்ட மக்களையோ அல்லது பாதிப்புகளின் பலன்களை வெளிக்கொணர்வதையோ அல்லது இந்த சர்வதேச விசாரணை குறித்த அக்கறையோ அந்த நிலைகளில் இருந்து மாற்றம் பெற்றதான ஒரு சூழலை அவர்கள் தாங்களாகவே வெளிப்படுத்துகின்றார்கள். சரி, இந்த நீங்கள் வாக்குகள் பற்றி குறிப்பிட்டீர்கள். ஏற்கனவே என்பிபி அரசாங்கம் குறிப்பாக ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரையில் மக்கள் ஒரு விரக்தி உற்ற நிலையில் என்பிபிக்கு தங்களுடைய வாக்குகளை அளித்திருந்தார்கள். அன்றகுமார திசாநாயக்க தமிழ் மக்களுடைய அமோக வாக்குகளை பெற்றிருந்த நிலையை பார்த்தோம். பின்னர் ஒரு தொய்வு நிலை ஏற்பட்ட பொழுது அரசாங்கத்தின் நம்பிக்கை இனத்தை கடந்த தேர்தல் வெளிப்படுத்தி இருந்தது. ஆனால் இப்பொழுது தமிழ் அரசியல்வாதிகள் இவ்வாறான ஒரு நிலையில் தங்களுடைய ஆதரவை பெருக்கும் முயற்சியாக இவற்றை அவர்கள் சுயநலத்தோடு மேற்கொள்வார்களானால் தமிழ் மக்கள் இந்த விடயத்தை அறிந்து வைத்திருப்பார்கள். அது தேர்தலில் பிரதிபலிக்கும் அல்லவா? அவர்கள் எடுக்கின்ற இந்த முயற்சி என்பது அவர்களுக்கே ஒரு பிரச்சனையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதை அவர்கள் உணரவில்லையா? இல்லை, இங்கே அதாவது தர்க்கீக ரீதியாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், உள்ளூராட்சி தேர்தலின் பொழுது ஜேவிபிக்கு கிடைத்த வாக்குகளின் எண்ணிக்கை குறைவு என்பதை பாராளுமன்ற தேர்தலுடன் ஒப்பிட்டு பார்க்க முடியாது என்றால், உள்ளூராட்சி தேர்தலில் ஒரு தொகுதியில் 300 வேட்பாளர்கள் கட்சிகள் சார்பாக நிற்கின்ற பொழுது அந்த நகர சபை, மாநகர சபை, கிராமிய சபை போன்றவற்றிற்கு தனித்தனியாக பிரிந்து நிற்கின்ற பொழுது அந்த வேட்பாளருக்குரிய உறவினர் இருப்பார்கள், நண்பர்கள் இருப்பார்கள், அவர்களுக்குரிய ஒரு பக்க பலம் இருக்கும், சுற்று வட்டாரம் இருக்கும், சமூகம் இருக்கும். எனவே அவர் சார்ந்ததாகத்தான் அந்த வாக்குகள் செல்லும். இப்பொழுது குறிப்பிடுங்கள், ஒரு நகர சபை, இப்பொழுது ஒரு தொகுதிக்குள் 3 நகர சபைகள், 10 கிராம சபைகள் இருக்கின்றன சொன்னால், அந்த நகர சபைக்கு போட்டியிடுகின்ற 12 பேருக்கான விருப்பு வாக்குகள் என்பது அவர்கள் அங்கே பிரிந்து செல்கின்றன. ஆனால் தொகுதி என்று வரும் பொழுது ஒரு வேட்பாளர் தான் ஒரு தொகுதிக்கு, அல்லது 10 தொகுதிக்கும் 10 வேட்பாளர்கள். இந்த அரசியல் சாசன தேர்தல் விதிகளின்படி 10 தொகுதிகள் இருக்கின்றன என்றால் 10 வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவார்கள் ஒரு மாவட்டத்திற்கு. அதன் போது வழங்கப்படுகின்ற வாக்குகள் என்பன வேறாக இருக்கும். எனவே 10 வேட்பாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற வாக்குகளையும் இங்கே ஒரு 350க்கு மேற்பட்டவர்கள் தான் போட்டியிட்டார்கள் என்ற கருத்தியல் இருக்கின்றது ஒவ்வொரு கட்சியில் இருந்து. அவ்வாறானதையும் இணைத்து பார்ப்பது என்பது எங்களை பொறுத்தவரையில் ஒரு அதாவது சரியான முடிவுக்கு எடுத்து செல்ல முடியாது. அடுத்த பாராளுமன்ற தேர்தலிலும் இவ்வாறான நிலைமை ஏற்படக்கூடாது என்பதற்கான முடிவாக இருக்க வேண்டும் என்றால், இப்பொழுது நாங்கள் ஒரு யதார்த்தத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும். யாழ்ப்பாண மாவட்டத்தில் 2 தமிழ் தேசிய கட்சிகளும் ஒவ்வொரு ஆசனத்தை பெற்றது என்பது நிச்சயமாக அவர்களுக்கு கொடுத்த படிப்பினையை அவர்கள் ஏற்கவில்லை. அதாவது அவர்களுக்கு கொடுத்த படிப்பினை என்னவென்று சொன்னால், மக்கள் புறம் தள்ளுகின்றார்கள் அவர்கள் என்று. ஆனால் அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் அதை ஏற்கவில்லை என்றால், அவர்கள் பல கோஷ்டிகளாகவும், அதாவது அந்த சங்கு சின்னத்தில் போட்டியிட்டவர்கள் அந்த சின்னத்தில் போட்டியிட்டார்கள். அதைவிட தமிழரசு கட்சியிலிருந்து இன்னொரு பிரிவு பிரிந்து மாம்பழம் சின்னத்தில் போட்டியிட்டது. மற்றது அதாவது தமிழ் தேசியத்தின் வாக்குகள் 4 அல்லது 5 பிரிவுகளுக்கு சென்றிருந்தன. அவைதான் அவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை கொடுக்கவில்லை. இந்த நேரத்தில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி எடுக்கக்கூடிய முடிவு என்பது CVK சிவஞானம் தலைமையில் தமிழரசு கட்சிக்கு ஆதரவு அளித்தால் எவ்வாறான ஒரு நிலை ஏற்படும்? அதே போன்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டு அதனை ஈழமக்கள் ஜனநாயக கட்சி ஏற்றுக்கொண்டு அவர்களோடு பயணித்தால் என்ன நிலை ஏற்படும்? அல்லது இரண்டையும் புறந்தள்ளி ஈழமக்கள் ஜனநாயக கட்சி ஒரு முடிவை எடுத்தால் என்ன நிலை ஏற்படும்? இந்த பலவீனம் என்று பார்க்கின்ற பொழுது கட்சிகள் இவ்வாறு முண்டியடிப்பதன் பின்னணியில் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய ஒன்று. இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இந்த முடிவு எடுக்கக்கூடிய தன்மை
முடிவு எடுக்கக்கூடிய தன்மை நிச்சயமாக யார் ஆட்சி அமைக்கப் போகின்றார்கள் என்பதற்கான ஒரு போட்டிகளில் சில தொகுதிகள் தங்கி இருப்பதால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சாவகச்சேரி மற்றும் சில நகர சபைகள் என்பன இந்த ஒரு கேள்விக்குரிய நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றன. இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னென்றால், இந்த தேசிய மக்கள் முன்னணி அல்லது இந்த அந்த அனுரா திசாநாயக்கா சார்பான கட்சி சார்பானவர்களை கூட சில வேளைகளில் இவர்கள் நாடக்கூடிய தேவையை இவ்வாறான சந்தர்ப்பம் ஏற்படுத்தும். அதைவிட இனி டக்ளஸ் தேவானந்தாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினால் தங்களுக்கு பாதகமாக அமையும் என்கின்ற நிலையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இருப்பார் என்கின்றதுதான் எனது கருத்தாக இருக்கின்றது. ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரையில் இது அந்த பவர் ஆஃப் பிளே என்று, அதாவது வந்து எவ்வாறு யார் நல்லவர்கள் என்று காட்டுவதற்கான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கான நிகழ்ச்சி நிரல் ஆகவே அவர்களுக்கு இருக்கின்றது. வந்த எதிர்விளைவுகளினால் இப்பொழுது அந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளாமல் தவிர்ப்பதை அவர்கள் முன்னிறுத்துவார்கள் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். நிச்சயமாக எதிர் வினைவென்றதை விட அவர்களுக்குரிய பலம் என்பது புலத்தில் இருக்கின்ற காரணத்தால் அங்கே இருந்தவர்களுக்கு நிச்சயமாக அழுத்தங்கள் செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அவ்வாறான நிலையில் அவர்கள் அவ்வாறான ஒரு நிலைப்பாடு இவ்வாறு கூறுங்கள், உண்மையிலேயே தமிழ் தேசியம் பாதுகாக்கப்பட வேண்டும், இவ்வாறு ஒரு சந்தர்ப்பம் வருகின்றது, இந்த மனித உரிமை ஆணையாளர் வருகின்ற ஐக்கிய நாடுகளின் இந்த சர்வதேச விசாரணைக்கு நாங்கள் ஒத்து ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்றிருந்தால், கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் சுமந்திரனும் கலந்து கொண்ட சந்திப்பு என்பது வெற்றி நிறைந்ததாக மாறியிருக்கு. ஆனால் அங்கே அவர்கள் அதனை பெரிதாக பொருட்படுத்துவதாக இருந்திருந்தால், அதாவது மக்கள் நலத்தை மேம்படுத்துவர்களாக இருந்தால் விட்டு கொடுப்புகள் என்பது தாராளமாக இடம்பெறலாம். அங்கே அதை விட அந்த அரசியல் ராஜதந்திரத்தில் யார் பெரியவன் என்கின்ற நிலை எட்டுவதைத்தான் அவர்கள் மையமாக கொண்டிருந்தார்கள். அது கவலைக்குரிய விடயம். ஆனால் இன்றைய தினம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தத்தை ஏற்று தமிழரசு கட்சி இந்த கூட்டு முயற்சிக்கு வர வேண்டும் என்ற கோரிக்கையை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார். இதனை தமிழரசு கட்சி எப்படி பார்க்கும்? பலமான ஒரு கட்சி. நீங்கள் பலமில்லாத, அதாவது இரண்டாம் நிலையில் வாக்கு வீதத்தை எடுத்து பார்த்தீர்களானால் பலமான ஒரு கட்சி அல்லது வடக்கு கிழக்கு மாகாணத்தில் பெரும்பான்மை ஆசனங்களை பெற்ற பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், உள்ளூராட்சி தேர்தலாகட்டும், பெரும்பான்மை ஆசனங்களை பெற்ற கட்சியை, அதாவது இரண்டாம் நிலையில் உள்ளவர்கள், மூன்றாம் நிலையில் உள்ளவர்கள், நாலாம் நிலையில் உள்ளவர்களுடன் இணைந்து கொண்டு எங்களுடன் கூட்டுக்கு நீங்கள் வர வேண்டும் என்று கேட்பது என்பது நடைமுறை சாத்தியமற்ற ஒரு விவகாரம். உங்களுக்கு தமிழ் மக்கள் என்ற போர்வையில் அவர்களுக்கான ஒரு நிலைத்த தன்மைக்காக அவர்கள் இறங்கி வர வேண்டும் என்று கோருவது எவ்வாறு தமிழரசு கட்சியினால் பார்க்கப்படும்? விட்டுக் கொடுப்போடு அவர்கள் இதில் கலந்து கொள்வார்களா அல்லது இல்லை என்று தனித்து நிற்பத்தான் அவர்கள் முயற்சிப்பார்களா? இல்லை, இது கேள்வியே ஒரு விடயத்தை தாங்கி வருகின்றது என்னென்றால் அவர்கள் கபடத்தனமான முயற்சி. அதாவது எவ்வாறு குறிப்பிடுவது என்று சொன்னால், ஒரு சமபலமற்ற நிலையில் இருந்து கொண்டு கீழிருந்து கொண்டு, அதாவது முதல் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முறிவு பெற்ற பொழுது நாங்கள் ஒரு கூட்டுக்குள் வந்துவிட்டோம், நாங்களும் இந்த கட்சியும் நீங்களும் வாருங்கள் என்று அழைப்பது என்பது சிறுபிள்ளைத்தனமான விவகாரம். என்று சொன்னால் இவ்வாறு கூறலாம், நாங்கள் உங்களுடன் இணைந்து பயணிக்க விரும்புகின்றோம், உங்களுடன் வந்து கதைக்க விரும்புகின்றோம், நாங்கள் அவ்வாறான ஒரு நிலையை ஏற்படுத்தி தாருங்கள் என்றால் அங்கே ஒரு பேச்சுக்கான தளம் ஏற்படும். அதை விடுத்து இல்லை நாங்கள் சேர்ந்த கூட்டுக்குள் நீங்களும் வர வேண்டும் என்று குறிப்பிடுவது என்பது நியாயமற்ற தன்மையை கொண்டதாக இருக்கின்றது. நீங்கள் முன்னர் குறிப்பிட்டீர்கள் புலம்பெயர் மக்களுடைய அழுத்தம் என்பது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான அணிக்கு கூடுதலாக இருக்கும், இதன் காரணமாக அவர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளாது தவிர்க்க கூடும் என்ற ஒரு விடயத்தை தெரிவித்தீர்கள். இதே போன்ற ஒரு நிலை தமிழரசு கட்சிக்கு இல்லையா? அவ்வாறான ஒரு நிலை, ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே கலந்து கொண்டு விட்டார்கள் பேச்சுவார்த்தையில், இப்பொழுது முடிவுக்காக காத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு கட்சியாகத்தான் அந்த கட்சி இருக்கிறது. அவ்வாறான ஒரு நிலை தமிழரசு கட்சிக்கு இல்லையா? புலம்பெயர்ந்த மக்களின் அழுத்தம் என்று நான் கூறவில்லை, புலம்பெயர்ந்த சில தரப்புகளின், அவர்கள் அந்த புலம்பெயர்ந்த தரப்புகளை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்களாக அல்லது உணர்ச்சி அரசியலின் உந்து வேகமாக தங்களை காட்டுபவர்களாக செயற்படுகின்றார்கள். இங்கே தமிழரசு கட்சியில் அவ்வாறான செயற்பாட்டிற்கான நாயகனாக ஸ்ரீதரன் அவர்கள் இருந்தாலும் அவருடைய குரல் என்பது தற்பொழுது மௌனமாக கடந்து செல்கின்ற நிலைப்பாட்டில் தான் இருக்கின்றது. அதாவது சிவஞானம் மற்றும் சுமந்திரன் அவர்கள் இந்த நிலைப்பாடுகளை முன்னோக்கி செல்வதில் இது ஒரு மௌன போர் அங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றதா அல்லது
சில விடயங்கள் வெளிவரலாம் என்கின்ற நிலையில் பயத்தில் இவ்வாறு செயற்படுகள் நடைபெறுகின்றதா என்பது தெரியவில்லை. இருந்த பொழுதிலும் அங்கே 2 ஆழ்நிலை பிரிவு கருத்துக்கள் இருக்கின்றன. ஒன்று, அதாவது ஸ்ரீதரன் அவர்கள் மௌனமாக கடந்து செல்கின்ற சந்தர்ப்பத்தை காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அவர் அவ்வாறு இல்லாமல் இருந்திருந்தால் அவர் கூட தெரிவித்திருக்கலாம். இவ்வாறு கூறுங்கள், அதாவது ஜனாதிபதி தேர்தலின் பொழுது சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்பதாக ஒட்டுமொத்த கட்சியும் முடிவெடுத்த பொழுது இல்லை, நான் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கின்றேன் என்று கருத்தில் எல்லாம் அந்த கட்சியின் கொள்கைக்கு எதிராக தெரிவித்தவராக இருந்தார். எனவே இவ்வாறு இருக்கின்ற பொழுது இப்பொழுது மௌனமாக செல்வது என்பது என்ன விடயம் என்பது தெரியாத இடத்தும் அங்கே ஒரு பிளவு நிலை இருக்கின்றது என்பதை காட்டுகின்றது. இது இவ்வாறு நாங்கள் கூற வேண்டும், அதாவது அங்கே உள்ள மக்கள் இதற்குரிய பிரதிபலனை அடுத்த தேர்தலின் பொழுது கொடுப்பார்கள் என்பதை கட்சிகள் உணர்மாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் அவதானித்து பயணிப்பார்கள் என்பதை நாங்கள் அக்கறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்றி சுரேஷ், நிகழ்ச்சியில் கலந்துள்ளமைக்கு. அதே நேரத்தில் வருகின்ற நாட்கள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி எவ்வாறான முடிவை அறிவிக்கப் போகின்றது என்பதும் ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. பல்வேறு விமர்சனங்களை தாண்டி இந்த விடயம் சென்று கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கட்சிகள் எவ்வாறான நிலைப்பாட்டை எடுக்கப் போகின்றன, அதே நேரத்தில் இலங்கையினுடைய அரசியலில் இது எவ்வாறான தாக்கத்தை செலுத்தப் போகின்றது என்பதை வரும் நாட்களில் நாங்கள் அறிந்து கொள்வோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி ராம், நன்றி நேர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.